ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 2024 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 2 மார்க் கொஸ்டின் நம்பர் 11. இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 7.3ல் 8th சம். ஒரு கனசதுர வடிவிலான பால் தொட்டியானது 1,25,000 லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ளது. அத்தொட்டியின் பக்க நீளத்தை மீட்டரில் காண்க. பால் தொட்டியுடைய பக்க அளவை ஏன்னு எடுத்துக்கிடுவோம். பால் தொட்டியுடைய கன அளவு கொடுத்துருக்காங்க. கன அளவுனாலும் கொள்ளளவுனாலும் ஒன்று தான். 1,25,000 லிட்டர். இது கனசதுர வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கனசதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன? ஏ கியூப். கனசதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு ஏ கியூப். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த சம் பண்ண முடியும். நமக்கு கொள்ளளவை லிட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆனால் பக்க நீளத்தை மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லிட்டரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு மீட்டருக்கு மாற்றணும். 1000 லிட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் கியூப். ஸோ 1,25,000 1000ஆல் வகுத்தா மீட்டருக்கு மாறிடும். அப்போது 1,25,000 இஸ் டிவைடட் பை 1000. 3 0 3 0 கேன்சல் ஆயிரும். 125. அப்போ ஏ கியூப்போட வேல்யூ 125 மீட்டர். நம்ம ஏயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இதில் ஏ கியூப்போட வேல்யூ இருக்குது. இதை ஏ, அதாவது ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுத்தோம்னா ஏ கியூப் ஏவாக மாறிடும். அதாவது கியூப் ரூட் ஆஃப் ஏ கியூப் எப்படி எழுதுவோம்? 3 தடவை எழுதுவோமா? ஏ இன்று ஏ. கியூப் ரூட்டில் எழுதும் போது 3 தடவை எழுதணும். 3 தடவை இருக்கிற ஏவை ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஒரு ஏவாக வெளியில் எடுப்போம். ஸோ ஏ ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 125. 125க்கு காரணிகள் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டிஜிட் 0 அல்லது 5ல் முடிஞ்சதுன்னா 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 1 5 2 10. 12ல் 10 போனால் மிச்சம் 2. அந்த 2 5க்கு முன்னாடி போடணும். 25 மாறிடும். 5 25. 5 25. மறுபடியும் 5 டேபிள் 4 5. கியூப் ரூட் ஆஃப் 5 இன்று 5 இன்று 5ன்னு கிடைக்கும். 3 5 இருக்கிறத ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது ஒரு 5ஆக வெளியில் எடுக்கணும். ஏ ஈக்குவல் டு 5 மீட்டர். ஸோ பால் தொட்டியின் பக்க அளவு ஏ ஈக்குவல் டு 5 மீட்டர். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.